வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒன்ப்ளஸ் நாடோட ஃபுல் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். நான் இந்த ஒன்ப்ளஸ் நாடை ஒரு 2 வாரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒன்ப்ளஸ் நாடு வாங்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ ஷூட் பண்ணேன். அதை இப்போ பாருங்கள். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். இதில் 6.44 இன்ச் AMOLED டிஸ்பிளே இருக்குது. குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட சிறப்பம்சம் என்னென்னா இதில் ஒரு 90 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு வாட்டி 90 Hz யூஸ் பண்ணிட்டோம்னா 60 Hzக்கு திரும்பி போகிறது கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயில் பெசல்ஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்குது. நான் உங்களை பர்சனலாக டிஸ்பிளேயில் இருக்கிற வைப்ரண்ட் கலர் மோடை ஆன் பண்ண சொல்லுவேன். இதை ஆன் பண்ணால் டிஸ்பிளே ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் கலர்ஸ் ரொம்ப பஞ்சியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஆனால் இந்த டிஸ்பிளேயில் 2 குட்டி ப்ராப்ளம் இருக்குது. அது என்னங்கிறத கடைசியில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபோனில் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதை கேட்டோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்டு தான் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. ஆனால் இதில் வர அவுட்புட் ரொம்பவும் லவுடாக இருந்துச்சு. நீங்களே கேட்டு பாருங்கள். அப்புறம் இதில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் தூக்குனது ரொம்ப கடுப்பான விஷயம். அட்லீஸ்ட் இவங்க பாக்ஸில் ஒரு டாங்கிள் வச்சு கொடுத்துருக்கலாம், அதுவும் தராமல் விட்டுட்டாங்க. ஸோ நீங்கள் டாங்கிள் வாங்கணும்னா இதுக்குன்னு தனியாக 390 rupees ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ்லேயும் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு Snapdragon 765G சிப்செட் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. கேமிங் பர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. PUBG CODயில் ஹை செட்டிங்ஸில் எந்த லேகும் இல்லாமல் நல்லா ஒர்க் ஆச்சு. விளையாடும் போது ஆனால் லைட்டாக வார்ம் ஆச்சு. பட் அதுதான் கிளாஸ் ஃபோன்ஸோட நேச்சர். நீங்கள் என்ன கேட்கலாம், இது Snapdragon 855 இல்லை 855 ப்ளஸோடையோ பவர்ஃபுல் கிடையாதுன்னு இந்த பெஞ்ச்மார்க் ரிசல்ட்ஸில் காமிக்கிற மாதிரி. பட் ஒரு கேஷுவல் யூஸருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் சுத்தமாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான அட்வான்டேஜ் என்னென்னா இதில் 5G இருக்குது. ஸோ 4-5 வருஷத்துக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஃப்யூச்சர் ப்ரூஃபாக 5G கொடுத்துருக்காங்க. வாங்க இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட மெயின் கேமராவான Sony IMX 586 48MP சென்சர் டே லைட்டில் ரொம்ப சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்குது. ஃபோட்டோஸில் டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருக்குது, கலர்ஸும் நல்லா இருக்குது. லோ லைட்டில் பிக்சர்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் சாஃப்ட்வேர் கரெக்ஷன்ஸ் தேவை. கண்டிப்பாக OnePlus அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணது 2 சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்துச்சு. ரெண்டுமே கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா Gcam இன்ஸ்டால் பண்ணி இன்னும் பயங்கரமான ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி மோடில் எடுத்தேன். பார்க்க வேறு லெவலில் இருக்குது. வீடியோ பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதான் பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால வீடியோஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது.
ஆனால் இதோட மற்ற கேமராஸ்னால இல்லை, இதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். செல்ஃபி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. நான் பெருசாக செல்ஃபிஸ் எடுக்க மாட்டேன், பட் நான் பார்த்த வரைக்கும் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் அந்த அல்ட்ரா வைட் செல்ஃபி கொடுத்துருக்கனால குரூப் செல்ஃபிஸ் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இதோட சாஃப்ட்வேர் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த OnePlus Nord இதோட ஆக்சிஜன் ஓஎஸ்க்காகவே நீங்கள் வாங்கலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாகவும் சூப்பராகவும் இருக்குது. எந்த ஒரு ப்ளோட்வேர்ஸும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் OnePlus நமக்கு 2 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் 3 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தருவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட பேட்டரி லைஃப் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதில் 4115 mAh பேட்டரி இருக்குது. பேட்டரி லைஃப் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. சிப்செட் 7 nm ஃபேப்ரிகேஷனில் செஞ்சனால ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது. எனக்கு ஈஸியாக 5.5 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சிது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் ஆன் டைம் 60 Hz மோடில் மாற்றினா கிடைக்கும். பட் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க. 90 Hzோட ஸ்மூத்னஸை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பேட்டரி சீக்கிரமாக போயிடுச்சுன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ரேப் சார்ஜரை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏற்றிக்கலாம். 0 to 70% வெறும் 30 நிமிஷம் தான் ஆகுது. இதோட மற்ற யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அலர்ட் ஸ்லைடர். இந்த அலர்ட் ஸ்லைடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற ஆண்ட்ராய்ட் மேனுஃபேக்சரர்ஸும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதோட ஃபேஸ் அன்லாக் இதை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதோட கால் குவாலிட்டிலையும் நெட்வொர்க் ரிசப்ஷன்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த ஃபோனோட சைஸ் பார்த்தோம்னா ரொம்பவும் பெருசாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் ரொம்பவும் குட்டியாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். இந்த சைஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட பர்ஃபார்மன்ஸ். ஹாப்டிக் ஃபீட்பேக்கோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் எனக்கு இது பிடிக்கல, யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு. அடுத்த ஃபீச்சர் ஜென் மோட். இந்த ஜென் மோட் உங்களோட ஃபோன் அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். இந்த ஃபீச்சர் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபோன் ரொம்ப டிஸ்ட்ராக்டிங்காக இருந்துச்சுன்னா இந்த ஜென் மோடை 1 hour ஆன் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ரொம்ப சின்சியராக படிக்கலாம். வாங்க இதோட கான்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இஷ்யூ என்னென்னா க்ரீன் டிண்ட் இஷ்யூ. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். லோ பிரைட்னஸ்லேயும் அது இல்லாமல் க்ரே இல்லைனா பிளாக் பேக்ரவுண்டில் மட்டும்தான் விசிபிளாக தெரியும். பர்சனலாக இந்த இஷ்யூ எனக்கு எதுவும் பெருசாக தெரில. அடுத்து இந்த ஃபோனோட லோயஸ்ட் பிரைட்னஸ் அந்தளவுக்கு லோவாக இல்லை. ஸோ நீங்கள் நைட் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுவீங்கன்னா இது லைட்டாக ஐஸ்க்கு ஸ்ட்ரெயினாக இருக்கும். அடுத்து இதோட மற்ற கேமராஸ் அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அல்ட்ரா வைட்லேருந்து வருவோம். அல்ட்ரா வைட் ஓகே, ஃபோட்டோஸ்லாம் எடுக்குது, பட் டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு இல்லை. வெறும் 8 MP தான் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ அதிகமாக இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸை நிறைய கேப்சர் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு 12 இல்லைனா 16 MP மினிமம் கொடுத்துருக்கணும். அடுத்து இதோட 2 MP மேக்ரோவுக்கு வருவோம். மேக்ரோவில் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் 48 MP மோடில் பிக்சரை க்ராப் பண்ணால் இதை விட டீட்டெயிலாக சூப்பராக இருக்கும். அடுத்து இதோட டெப்த் கேமராவுக்கு வருவோம். இது உண்மையாலுமே டெண்டத்துக்கு தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் இதை கவர் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாலுமே போர்ட்ரேட் இமேஜஸ் ஒர்க் ஆகும். இது ஏன் OnePlus கொடுத்தாங்கன்னு எனக்கு சீரியஸாக தெரில. அந்த குவாட் கேமரா கவுண்ட்டுக்கோசரம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா OnePlus ஒரு டூயல் கேமராவுக்கு போயிருக்கலாம். OnePlus 6 இல்லை OnePlus 6T மாதிரி இந்த 48 MP லென்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். அல்ட்ரா வைடுக்கு ஒரு 16 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்கலாம். OnePlus 7Tயில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி. அடுத்த காரணம் என்னென்னா இந்த ஃபோனோட ஃப்ரேம் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. ஸோ இது அந்தளவுக்கு டியூரபிளாக இல்லை. நீங்கள் கண்டிப்பாக ஜெரிரிக் எவ்ரிதிங்கோட வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் இந்த ஃபோன் பிரேக் ஆகிருச்சு. அடுத்த காரணம் என்னென்னா இதோட ப்ரைஸிங் ரொம்ப மோசம்னு சொல்ல, இதுவும் சூப்பரான ப்ரைஸிங் தான். பட் ரியல்மி ரெட்மி போல் ரொம்ப அக்ரெசிவாக இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 22,000 இதோட பேஸ் வேரியண்ட்டுக்கு வச்சுருக்கலாம். 24,000 8+128GB வேரியண்ட்டுக்கும் 27,000 12+256GB வேரியண்ட்டுக்கும் வச்சுருக்கலாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். என்னோட கடைசி வேர்டிக்ட் என்னென்னா இந்த ஃபோன் தான் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் காம்ப்ரமைசஸோடு இருக்கிற ஃபோன். ஸோ 30Kக்குள்ளே தான் பெஸ்ட் ஃபோன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு இந்த OnePlus Nordல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.